तेजस्वितुं ओजस्वितुं तेजस्वितुं प्रचण्ड महाशक्ति होतुं प्रचण्ड महाशक्ति होतुं अनुशासन की महाक्रांति होतुं अनुशासन की महाक्रांति होतुं महाक्रांति होतुं महाक्रांति होतुं ओजस्वितुं तेजस्वितुं ओजस्वितुं तेजस्वितुं प्रचण्ड महाशक्ति होतुं प्रचण्ड महाशक्ति होतुं ज्वाला सी जलती मशाल हो तुम, आत्मोन्नति के पथ में बढ़ते चलो तुम, बढ़ते चलो अंधकार मिटाते चलो तुम। यज्ञ महावेद की प्रचंड आहुति हो तुम, सूर्य के समान महाज्योति हो तुम, महाज्योति हो तुम, महाज्योति हो तुम। ओजस्वितुं तेजस्वितुं ओजस्वितुं तेजस्वितुं प्रचण्ड महाशक्ति होतुं प्रचण्ड महाशक्ति होतुं ஓம் சாந்தி. 108 நாள் அவ்யக்தவாணி பிராணிக் பட்டியில் இன்றைக்கி 49வது நாள். டேட்டு 31/12/81. அவ்யக்தவாணியோட டைட்டில் விஸ்வ பரிவர்த்தனுடைய பொறுப்பு உங்கள் சங்கம்யுக பிராமண ஆத்மாக்கள்கிட்ட இருக்குது. விஸ்வ பரிவர்த்தனோடைய பொறுப்பு உங்கள் சங்கம்யுக பிராமண ஆத்மாக்கள் மேலே இருக்குது. ஸோ இந்த முரளியை ஒரு பாட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, முரளியில் இந்த பாட்டு வரும், நிர்பல் சே லடாய் பலவானிக்கு. அதாவது பலம் இல்லாத ஒருத்தன் ரொம்ப பலசாலியோட சண்டை போடுறான். இது யாரோட கதைனா, அந்த விளக்கு, அந்த தீபம், அகல் விளக்கு இருக்குல்ல, அந்த விளக்கு மற்றும் புயலுக்கான ஒரு கதை இது. ஒரு நாள் இருட்டில் அந்த வலிகள்லாம் கூட ரொம்ப கருப்பாக இருந்தது, வலியும் சரியாக தெரியல, ரொம்ப காற்றும் வீசிட்டு இருந்தது. அந்த இருளான அந்த இருட்டில் காற்று வீசிட்டு இருந்தது. எதுக்காகனா அந்த தீபத்தை அணைக்கிறதுக்காக. அந்த தீபம் உலகத்தில் ஒரு ஜோதி ஏற்றுறதுக்காக ஏதோ ஒரு மூலையில் எரிஞ்சிட்டு இருந்தது. அது தன்னோட அந்த இதில் மூழ்கி இருந்தது. அதோடைய அந்த அக்னி அதில் அந்த ஜொலிப்பில் பிரகாசித்து கொண்டு இருந்தது. பகவானோட நினைவில் அது மூழ்கி கொண்டுட்டு இருந்தது. இது அந்த புயலும் மற்றும் அந்த விளக்குக்கான கதை. ஸோ இது ஒரு ஹிந்தி பாட்டு. அதோட மீனிங் அதான், ரொம்ப தூரத்தில் ஏதோ ஒரு புயல் வந்துட்டு இருந்தது. அந்த புயல் அந்த தெய்வத்தோட பலசாலியாக இருந்தது. ஏன்னா அது வர வழியில் எதெல்லாம் இருந்ததோ அது எல்லாத்தையும் நசுக்கிட்டு வந்துட்டு இருந்தது. அது எவ்வளோ பெரிய மரமாக இருந்தாலும் சரி, மலையாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் அது பிடுங்கி வீசி எறிஞ்சிட்டு வந்துட்டு இருந்தது. அந்த இடத்துல தான் ஒரு சின்னதாக ஒரு தீபம் எரிஞ்சிட்டு இருந்தது. அது மேலேயும் அதை அட்டாக் பண்ண வந்தது. ஆனால் இறைவனோட லீலை விசித்திரமானது. இந்த கதை தீபம் மற்றும் புயலுக்கானது. அடுத்து உலகத்தில் எல்லாரும் அதோட கையை விட்டுட்டாங்க. அந்த தீபம் துக்கமாக ஆரம்பிச்சுது. ஆனால் என்ன ஆனாலும் ஒருபோதும் உங்கள் நம்பிக்கை, தைரியத்தை விட்டுறக்கூடாது. மனசில் எண்ணங்களை அழிச்சிடக்கூடாது. அத்தியாச்சார் அந்த அந்த காற்று அவ்வளோ ஃபோர்ஸாக வந்துட்டு இருந்தது. என்ன வந்தாலும் ஃபேஸ் பண்ணும். ஆனால் இன்றைக்கி அந்த தீபத்துக்கான ஒரு பரீட்சை,
இந்த கதை வந்து அந்த தீபம் மற்றும் புயலுக்கானது. இப்போ ரொம்ப ஒரு கடுமையான இருளான நேரம் அந்த தீபத்துக்கும் வந்தது. அந்த தீபமும் என்ன ஆக ஆரம்பிச்சதுன்னா நடுங்க ஆரம்பிச்சது. ஏன்னா அந்த புயல் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்ததுனால அந்த தீபமும் நடுங்க ஆரம்பிச்சது. சின்னதாக உள்ள தீபம் தான், அதுவும் வந்து நடுங்க ஆரம்பிச்சது. துக்கத்தில் மூழ்க ஆரம்பிச்சது. எந்த ஒரு சப்போர்ட்டும் கிடைக்காத மாதிரி இருந்தது. ஏன்னா நாலாபுறத்துலேருந்தும் அந்த புயல் வர்றதுனால அது இப்போ அதோட உயிரை விட்டுறலான்னு இருந்தது. இந்த கதை வந்து தீபம் மற்றும் புயலுக்கானது. ஸோ அது வந்து இந்த மாதிரி சண்டை போட்டு போட்டு டயர்டாயிருச்சு. ஆனால் இருந்தாலும் அது வந்து அணைஞ்சு போகல. ஏன்னா அந்த தீபத்தில் வந்து உண்மை இருந்தது. உண்மைக்காக எரியுற அந்த தீபம் அது. அது பலகீனமாக இருந்தாலும் அது வந்து அணைஞ்சு போகல. ஏன்னா அது உண்மையாக இருந்தது. அதனால் எது வரைக்கும் கடைசி சுவாசம் இருக்கோ அந்த இறைவனோட வரதானம் கூட இருந்தது. இந்த கதை வந்து தீபம் மற்றும் புயலுக்கானது. ஸோ மண்டையை அடித்து அந்த இதை விரித்து அந்த புயல் வந்து இந்த தீபத்தை எப்படியாவது அணைக்கணும்னு நினச்சிது. ஆனால் அது சண்டை போட்டு போட்டு கடைசியில் அந்த புயலே தோது போய் மைதானத்தை விட்டு ஓடி போயிடுச்சு. ஏன்னா இந்த தீபத்து கூட இறைவனே இருந்தார். அதனால் இந்த கதை வந்து தீபம் மற்றும் புயலுக்கானது. இந்த சண்டை வந்து தீபம் மற்றும் புயலுக்கான இந்த சண்டை. ஸோ இந்த மாதிரி அந்த தீபத்துக்கு எவ்வளோதான் புயல் வந்தாலும் அது கடைசியில் ஜெயிச்சிருச்சு. ஏன்னா அது சத்தியத்தை கூட நின்றுது. ஸோ இங்கே தீபத்தை வந்து ஆத்மாவோட கம்பேர் பண்ணுறான். அந்த புயலை வந்து விகாரம் மாயா ராவணனோட கம்பேர் பண்ணுறான். ஸோ அதனால் இந்த இதில் நம்ம ஜெயிச்சிட்டோம். ஓகே, ஜெயிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ஜெயிச்சதுக்கு அப்புறம் யார் பலகீனமாக இருக்காங்களோ நான் வந்து அவங்கள மகாபல்வானாக மாற்றணும். இந்தியாவில் கூட இந்த ஒரு ஸ்லோகன் 1971 கிட்ட கவர்மெண்ட்டில் அந்த இந்திரா காந்தி கவர்மெண்ட் இருக்கும்போது அவங்க இந்த விஷயத்தை வந்து பரப்புனாங்க. கரீபி ஹட்டாவ் அப்படின்னு. அதாவது இந்த வறுமை, ஏழ்மை இது எல்லாத்தையும் நீக்கணும் அப்படின்னு. ஸோ இங்கே பாபா என்ன சொல்கிறாருன்னா நிர்பல்தா ஹட்டாவ், பலகீனத்தை நீக்குங்க அப்படின்னு. 1937 ஒரு மூமெண்ட் ஒன்று நடந்தது. அது பேர் குதாய் கிதமத்கார். அதில் பாபா சொன்னார், நீங்கள் தான் உண்மையான குதாய் கிதமத்கார், அதாவது இறைவனுக்கு உதவி செய்யக்கூடியவங்க. ஒரு இதில் வந்து இந்த மாதிரி சர்வோதயான்னு ஒரு மீட்டிங் நடந்தது. அது ஃபேமஸாக இருந்தது. அப்போ பாபா சொல்கிறாரு, உண்மையான சர்வோதயா நான் தான். அதனால் இப்போ பாபா சொல்கிறாரு, இப்போ உங்களுடைய கடமை என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா பலகீனமாக இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்குள்ளார அவங்கள மகாபல்வானாக மாற்றுறது. ஏன் அப்படின்னா, ஏன்னா உங்கள்கிட்ட தான் இதுக்கான அனுபவம் இருக்குது. நீங்களும் ஒரு காலத்தில் பலம் இல்லாமல் இருந்தீங்க, சக்தி இல்லாமல் இருந்தீங்க. இப்போ உங்களுக்கு பாபாவுடைய சக்தி கிடைச்சிருக்கு. எவ்வளோ புயலை ஃபேஸ் பண்ணி வந்திருக்கீங்க, எவ்வளோ விஷயங்களை கடந்து வந்திருக்கீங்க, அதெல்லாம் ஜெயிச்சு இப்போ வந்திருக்கீங்க. இப்போ நீங்கள் வந்து மற்றவங்கள வந்து வெற்றியாளராக மாற்றணும். ஸோ அதனால் இப்போ நம்ம வந்து டிசம்பரில் இருக்கோம். அப்போ நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்கள், நம்ம என்ன பண்ணோம், முழு வருஷமும் என்ன பண்ணோம், வேஸ்ட்டாக போச்சா, இல்லை படிப்பு, எக்ஸாம், அவ்யக்தவாணி, இதோட ஹோம்ஒர்க்கு, இந்த இதில் வந்து நம்ம டைம் போச்சா? இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும், அடுத்து இப்போ ஜனவரியில் என்ன முயற்சி பண்ணலாம், இன்னும் டிசம்பரும் கொஞ்சம் இருக்குது, இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு அது வந்து ஒரு சிந்தனை பண்ணுங்க. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து ஸ்டார்டிங்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் எல்லா எக்ஸாமும் எழுதியிருக்காங்களோ அவங்களுக்கு ஸ்பெஷலாக ஏதாவது வந்து ஒரு கிஃப்ட் நம்ம தரணும். பாஸோ ஃபெயிலோ அது வேறு விஷயம், அது கணக்கு இல்லை. ஆனால் ஸ்டார்டிங்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் யார் எல்லா எக்ஸாமும் எழுதியிருக்காங்களோ அவங்களுக்கு நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும். அதுலேயும் முக்கியமாக சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரே சென்டரில் இல்லை ஒரே டவுன் அந்த மாதிரி ஒரே இடத்துலேருந்து 20-30 பேர் இந்த லயன் ட்ராஃபி வின்னர் ஆகியிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயந்தான். ஸோ அந்த மாதிரி ஆத்மாக்களுக்கும் அந்த சென்ட்ரல் சிஸ்டருக்கு அவங்களுக்கெல்லாம் நம்ம ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸ் கொடுக்கணும். ஸோ அதனால் இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு விஷன் போர்டு க்ரியேட் பண்ணுங்கள். ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த விஷன் போர்டு க்ரியேட் பண்ணுவாங்க. நான் வந்து டாப்பர், நான் அச்சீவர், எல்லாம் அவங்க எல்லோட லட்சியம்லாம் எழுதி அதில் வச்சுருப்பாங்க, இந்த தான் அடையணும், இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் முன்னாடி இந்த ஒரு விஷன் போர்டு, என்னோடய லட்சியம் என்ன, நான் என்ன பண்ணணும், அதெல்லாம் உங்கள் முன்னாடி தெளிவாக இருக்கணும். ஸோ முழு நாளும் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு சின்ன ஒரு லட்சியத்தை எடுத்துகிட்டு அந்த இதில் வெற்றி அடைங்க.
அந்த இதில் வெற்றி அடைஞ்சிட்டிங்கன்னா நீங்களே வந்து உங்களுக்கு திலகம் கொடுங்க, வெற்றி திலகம் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் பாபாவுடைய அந்த திலகத்தை உங்கள் மேலே வந்து ஃபீல் பண்ணுங்கள். பாபா என் நெற்றியில் வந்து அந்த திலகம் இடுறாரு அப்படின்னு அதை ஃபீல் பண்ணுங்கள். அடுத்து வந்து இப்போ நான் எது செஞ்சாலும் இன்னிலேருந்து எதெல்லாம் செய்யணும் அதை வந்து நான் ரொம்ப ஊக்க உற்சாகத்தோட சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அதை செய்யணும். ஏதோ வேண்டா விருப்பா இல்லை சேவை முடிக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்காக செய்யக்கூடாது. ஸோ இதில் ஒரு விஷயம் என்ன பார்க்க முடியுதுன்னா, எப்போ வந்து நம்ம துக்கம் ஆகிறோமோ நேரம் வந்து ஏதோ ரொம்ப நீண்டுக்கிட்டே போகிற மாதிரி தெரியும். ஆனால் சந்தோஷமாக இருக்கும்போது நேரம் வந்து டக்குன்னு கடந்து போன மாதிரி தெரியும். இது நீங்களாம் கூட அனுபவம் பண்ணியிருக்கலாம். யாரோ ஒரு ஃப்ரெண்டு ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்டு ரொம்ப நாள் கழித்து சந்திக்கிறீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக பேசிட்டு இருப்பாங்க, எப்படி நைட்டு போனதுன்னே தெரியாது. ஆனால் அதே வந்து ஒரு அப்பாவுக்கு அவன் பையன் உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காங்க, இவர் துக்கத்தில் இருக்காருன்னா அந்த நைட்டே போகவே போகாது, நேரம் போகவே போகாது. ஏதோ ஒவ்வொரு செகண்டும் ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் துக்கம் வந்து நேரத்தை அதிகப்படுத்துது, அதுமாதிரி சுகம் நேரத்தை வந்து கம்மியாக்குது. ஸோ இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணணும், நேரத்தை வந்து ஸ்டாப் பண்ணணும்னு சொல்கிறான். அதாவது அஷரீ ஸ்திதியில் இருக்கும்போது நம்ம அந்த ஒரு இதை டைம்லெஸ்னஸ் ஸ்திதியை அனுபவம் பண்ண முடியுது. அஷரீ ஸ்திதியில் இருக்கும்போது நேரம் ஏதோ நின்று போன மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ரியல் யோக் அதிலெல்லாம் இருக்கும்போது நம்ம ஃபீல் பண்ணலாம் நேரம் வந்து அப்படியே நின்றுடுச்சு அப்படின்னு. ஸோ இதில் சைனீஸ் ஃபிலோசோஃபர் ஒருத்தர் இருக்கார். ஸோ அவரோட இதில் இந்த மாதிரி சொல்கிறாங்க, அவர் வந்து சம்பூர்ணத்தை அடையும் போது அவர் ரூமில் உள்ள கடிகாரம் கூட வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னு. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, பட் அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு நம்பிட்டு இருக்காங்க அந்த மாதிரி. ஸோ அதனால் நம்ம எந்த வேலை செஞ்சாலும் குஷியாக ஊக்க உற்சாகத்தோடு நம்ம அதை செய்யணும். நீங்கள் உதாரணத்துக்கு எங்கேயோ வெளியெல்லாம் போகும்போது சுற்றி பார்க்க போகிறீங்கன்னா அங்கே நீங்கள் பார்க்கலாம், அந்த சாய் கொடுக்குறவங்க, ஜூஸ் கொடுக்குறவங்க, இல்லை வெளியில் சும்மா இந்த சுண்டா கடலெல்லாம் விற்கிறவங்க, அங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ சந்தோஷமாக ஆடி பாடி அப்படியே ஸ்டைலாக அதை சுற்றி தூக்கி போட்டு அந்த மாதிரி அழகாக வந்து அவங்க வந்து விற்கிறாங்க. ஆனால் நம்ம பிகே சர்வசிரேஷ்டன்னு சொல்லிக்கிறோம், சர்வசிரேஷ்ட படிப்புன்னு சொல்கிறோம். ஆனால் முரளி எப்படி படிக்கிறீங்க? ஏதோ ரொம்ப உங்கள் வாழ்க்கையில் பெரிய துக்கம் இருந்த மாதிரி, எந்த ஒரு சுவையும் இல்லாமல் ஏதோ கடமையை முடிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த மாதிரி முரளி படிக்கிறீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அதனால் எதை செய்யணுமோ இப்போயே செய்யணும். முரளியும் வந்து ரொம்ப உயர்ந்த பாவனையோடு படிக்கணும். ஸோ இந்த குரூப்பில் கூட ஒரு புக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கோம், ஜிகரோட புக்கு. அதோட இது என்னென்னா சிக்கர் பர் மில்லைங்க அப்படின்னு. அதாவது அந்த உயரத்தில் நம்ம வந்து எல்லோரும் சந்திக்கலாம். இப்போ நம்ம குழம்பு இருக்கோம், கீழே இருக்கும், வேறு வேறு டைரெக்ஷன் நோக்கி போயிட்டுருக்கோம். ஆனால் ஒரு நாள் எல்லாரும் அந்த உயர்ந்த மலையில் வந்து நம்ம எல்லாரும் சந்திக்கலாம் அப்படின்னு அந்த ஒரு புக்கு. அடுத்து இந்த வருஷத்துக்கான ஒரு லட்சியம் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இந்த நியூ இயர்லேருந்து என்ன புதுமை பண்ண போகிறோம், புருஷார்த்தத்தில் என்ன ஒரு நவீனதா கொண்டு வரலாம், அதை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இப்போலேருந்தே ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. ரெண்டாவது வந்து இந்த வருஷத்தில் நான் என்னெல்லாம் பண்ணேன், என்னெல்லாம் அடைஞ்சேன், என்னெல்லாம் இழந்தேன், அதையும் வந்து நீங்கள் நோட் பண்ணுங்கள் அப்படின்னு. இப்போ இதில் வந்து ஆக்டிவிட்டியில் நவீனதாவாக ஒரு சூரிய நமஸ்கார் நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கலாம். அந்த ஹடயோகாவில் சூரிய நமஸ்கார்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை வந்து இங்கே ஒருத்தர் வந்து நவீனதாவாக நம்ம ஞான இதில் வந்து ஞான சூரியன் நமஸ்கார் அப்படின்னு ஒரு இது பண்ணியிருக்கார். ஸோ இதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, துக்கத்தை இக்னோராய நமக. இக்னோர்னால் அதை வந்து துக்கத்தை கண்டுக்காதீங்க, அதை வந்து இக்னோர் பண்ணிடுங்க. அந்த மாதிரி டெலீட்டாய நமக, துக்கத்தை டெலீட் பண்ணிடுங்க. ஸ்டோராய நமக பண்ணிடாதீங்க, ஸ்டோர் பண்ணி வச்சுக்காதீங்க அப்படின்னு. ஒரு ரிஷி வந்து ஒரு மந்திரத்தை வந்து மறுபடியும் சொல்லிகிட்டே இருந்தார். நம்ம வெளிநாட்டு சேர்ந்த ஒருத்தர் கேட்டாரா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இந்த இதையா மறுபடியும் சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ அவர் சொன்னாராம், இது ஒரு மந்திரம். இவர் இதெல்லாம் சொல்லி பார்த்தாராம், அவருக்கு புரியலையா. அவர் சொன்னார், எனக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்கள், சயின்டிஃபிக்காக சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னாராம், ஒரு விஷயத்தை, ஒரு வேர்டை வந்து மறுபடியும் ரிப்பீட் பண்ணும்போது அந்த இதில் வந்து ஒரு பவர் வருது, ஒரு எனர்ஜி வருது, ஒரு சக்தி வருது அப்படின்னு. ஓ அப்படியா, ஒரு வார்த்தையை ரிப்பீட் பண்ணும்போது அதில் சக்தி வருதா அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணாங்கன்னா இவர் பேரே ரிப்பீட் பண்ண ஆரம்பித்தார்.
எனக்குள்ளார சக்தி நிரம்பட்டும் அப்படின்னு. ஸோ இதை வந்து சூரிய நமஸ்காரம் மாதிரி ஞான சூரிய நமஸ்காரம் அப்படின்னு ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓம் அஷரரி பவ நமக. பாபா வந்து ஃபஸ்ட்டு இது ஆத்மாபிமானியாக சொல்கிறாங்களே, ஸோ அதுக்காக ஓம் அஷரரி பவ நமக. வெளி உலகத்தில் உள்ள சூரிய நமஸ்காரில் 12 ஸ்டெப் இருக்கும். அது வந்து ஹடயோகம் மாதிரி எக்ஸசைஸ் மாதிரி பண்ணுவாங்க, ஹெல்த்துக்கு நல்லது அப்படின்னு. அந்த மாதிரி இங்கே இவங்க வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஓம் அஷரரி பவ நமக, ரெண்டாவது வந்து ஓம் உடுத்தா பஞ்சி நமக, பறக்கும் பறவையாகுங்க நமக, மூணாவது வந்து ஓம் ஞான சூரியன் நமக, நாலாவது வந்து ஓம் மாஸ்டர் சர்வசக்திவான் நமக, அஞ்சாவது ஓம் சித்தி ஸ்வரூப நமக, ஆறாவது ஓம் வன் மற்றும் வின் நமக. ஏன்னா இந்த முரளியில் பாபா இந்த வன் மற்றும் வின் பற்றி சொல்லியிருந்தார். ஸோ இதில் பாபா வன் மற்றும் வின் இதை பற்றி சொல்லியிருந்தார். நம்பர் 1 இருக்கணும், எப்பயுமே ஜெயிச்சிட்டே இருக்கணும், ஒவ்வொரு சங்கல்பத்துலேயும் நீங்கள் வெற்றி அடையணும், ஒவ்வொரு நாளும் நீங்கள் வந்து வெற்றி அடையணும், ஒவ்வொரு நாளும் அமிர்த வேலையை உங்கள் நெற்றியில் அந்த விஜய் திலக் வாங்கிக்கோங்க பாபாட்டே இருந்து. ஒவ்வொரு நாளும் அமிர்த வேலையில இந்த சங்கல்பத்தை நல்லா பக்கா பண்ணிக்கோங்க. பாபா எனக்கு விஜய் பவன் வரம் கொடுத்துட்டாரு, அதனால் நான் கல்பமாக நான் தான் விஜயாக இருந்தேன், நான் தான் விஜயாக இருக்கேன், நான் தான் விஜய் ஆக போகிறேன். அதனால் இந்த லைட் மற்றும் மைட்டுக்கான அந்த டபுள் கிரீடத்தை எப்பயுமே உங்கள் தலையில் அணிஞ்சுக்கோங்க அப்படின்னு. அதே மாதிரி கங்கன், சதா அந்த ஊக்க உற்சாகங்கிற அந்த கங்கன் வந்து உங்கள் கையில் போட்டே இருங்க. ஸோ அடுத்து வந்து 7வது ஓம் விஜய் ரத்தன் நமக, 8வது ஓம் லைட் மைட் நமக, 9வது ஓம் உற்சா கங்கன் நமக, ஊக்க உற்சாகங்கிற அந்த கங்கனை கட்டிக்கோங்க, அதுக்காக நமக. 10வது ஓம் மோல்டு கோல்டு நமக. ஏன்னா பாபா இதில் அந்த ரியல் கோல்டுனா நான் வளைஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு பாபா அதை பற்றி சொல்லியிருந்தார். அதனால் மோல்ட் ஆகக்கூடிய கோல்டு நமகம். 11 ஓம் மகாபல்வான் நமக. 12வது ஓம் ஹிம்மத் மதத் நமக. நீங்கள் தைரியம் வச்சிங்கன்னா பாபாவுடைய உதவி கிடைக்கும். ஸோ அடுத்த ஆக்டிவிட்டியில் என்ன பண்ண வச்சாங்கன்னா, 3 குரூப்பாக பிரிச்சுக்கிட்டாங்க. 5 பேராக வந்து நீங்கள் ஒவ்வொரு குரூப்லேயும் இருப்பாங்க. இல்லை பாபா ரோல் கோல்டுன்னு சொல்லியிருந்தார். ஸோ எல்லாருக்கும் ஒரு சிட்டில் ஒவ்வொரு விஷயம் எழுதி கொடுப்பாங்க, அதை வந்து அவங்க ஆக்ஷன் மூலயமா பண்ணி காமிக்கணும். இந்த மாதிரி சில ஆக்டிவிட்டி பண்ண வச்சாங்க. ஸோ இப்போ இந்த முரளிலேருந்து 4 ஹோம்ஒர்க். ஃபஸ்ட்டு ஹோம்ஒர்க் வந்து பறக்கும் கலைக்கான ஹோம்ஒர்க். ஸோ இதில் வந்து நீங்கள் ஒரு விஷன் போர்ட் க்ரியேட் பண்ணணும். அதில் உங்களுடைய அந்த லட்சியம், எதில் நான் ஃபோக்கஸ் பண்ணணும், எய்ம், இதெல்லாம் எழுதி வச்சுக்கணும். அடுத்து விஜய் திலகத்துக்கான ஒரு ஆக்டிவிட்டி. முழு நாள்லையும் சின்ன சின்ன ஒரு லட்சியம் வச்சு அதில் வெற்றி அடைஞ்சிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் பாபாவுடைய திலகம் எனக்கு கிடைக்குங்கிற அந்த இதை ஃபீல் பண்ணணும், வெற்றி திலகம். அடுத்து பாபா ஊக்க உற்சாகம்ங்கிற அந்த பிரேஸ்லைட் கையில் போட்டுக்கோங்க. ஸோ அதனால் இந்த வாரம் ஃபுல்லாக நான் வந்து மற்ற ஆத்மாக்களையும் ஊக்க உற்சாகத்தில் கொண்டு வரணும், நானும் இந்த வாரம் ஃபுல்லாக ஊக்க உற்சாகத்தில் இருக்கணும். அடுத்து லாஸ்ட்டு ஹோம்ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் எப்பயுமே வெற்றியாளர்கள், விஜய் ஆத்மாக்கள். ஸோ அது ரிலேட்டடாக அதுக்கான மோட்டிவேஷன் ஸ்லோகன், வெற்றி ரிலேட்டடாக அது ரிலேட்டடாக ஸ்லோகன் அதை வந்து நீங்கள் எழுதணும். ஸோ இது ரிலேட்டடாக ஸ்லோகன்ஸ் ஏதாவது வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக யாத் பியார், அந்த மாதிரி சதா ஒரு பாபாவின் நினைவில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு, ஒருத்தர் கூட எல்லா சம்பந்தமும் வச்சுக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு, சதா ஏக்கர ஸ்திதியில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு, அந்த மாதிரி பாப் தாதாவை உங்கள் சேவை மற்றும் உங்கள் மூலியமாக பாபாவை பிரத்யக்ஷம் பண்ணக்கூடிய ஆத்மாக்களுக்கு, பிரத்யக்ஷ ஃபல் ஸ்வரூப ஆத்மாக்களுக்கு, அந்த மாதிரி அத்தி ஸ்னேகி மற்றும் அருகாமையில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள். நமஸ்காரம். ஓம் சாந்தி. तेजस्वी तुम प्रचंड महाशक्ति हो तुम, प्रचंड महाशक्ति हो तुम, अनुशासन की
प्रचंड महाशक्ति हो तुम। ज्वाला सी जलती मशाल हो तुम, आत्मोन्नति के पथ में बढ़ते चलो तुम, बढ़ते चलो अंधकार मिटाते चलो तुम। यज्ञ महावेद की प्रचंड आहुति हो तुम, सूर्य के समान महाज्योति हो तुम, महाज्योति हो तुम, महाज्योति हो तुम। ओजस्वी तुम, तेजस्वी तुम, ओजस्वी तुम, तेजस्वी तुम, प्रचंड महाशक्ति हो तुम, प्रचंड महा